ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செய்யறதுக்கு சுலபமாக இருக்கிறது ரவா கேசரி தான். எல்லா வீட்லேயும் அதான் செய்வோம். இன்னைக்கு வீட் ஃப்ளோர் அல்வா, கோதுமை மாவு அல்வா அதை விட சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் இங்கே கொடுத்துருக்குறேன். ஒரு பேனில் 1 கப் சர்க்கரையும் 1.5 கப் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வைங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு கொதி வந்தால் போதும், பாகு வரைக்கும் காய்ச்சறதுக்கு தேவையில்லை. இந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 கப்பு நெய் விட்டு நல்லா உருகுனதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்திட்டு இப்போ அந்த நெய்யோடு நல்லா சேர்த்தி கலக்கி விடுங்க. இப்போ நம்ம தண்ணியில் வந்து இந்த கோதுமை மாவு ரவை இதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற்றினா தான் நம்ம அப்படியே கெட்டி பிடிக்கும். இது வந்து நெய்யில் ஊற்றிருக்கோம், அதனால் கெட்டியெல்லாம் பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே வாட்டரியாட்டம் மாறி அப்புறம் கெட்டியாகும். பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் அந்த லிக்விட் பதத்துக்கு வந்துட்டு கெட்டியாகும். இது நல்ல கிளற தான் கலர் வந்து மாறும். இப்போ பாருங்கள், பொங்கின மாதிரி வந்ததில்ல, அது வந்து கொதிச்சு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வருது. நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. மறுபடியும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கோங்க. இந்த ப்ரௌன் கலரில் ரீச் ஆகுறது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்ல டார்க்கான ஒரு கலர் வந்துருச்சு. சர்க்கரை தண்ணியும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோதுமை மாவு கலவையில் சேர்த்த போகிறோம். பாருங்கள், ஒரு 1/4 கப்பு தான் நான் ஊற்றிருக்கேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளரையே அது நல்லா சுருண்டு கெட்டியாயிரும். நம்மளுக்கு அப்படியே தண்ணியாட்டம் இருக்கும், கிளறிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இல்லை. இது கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறம் உடனேயே வந்து கலக்கிறப்ப கெட்டியாயிரும். நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். நான் அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கிளறணும். இது ஒட்டுக்கா எல்லா தண்ணியும் ஊற்றி கிளறாதீங்க. இதுவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அளவு அதிகமாக போட்டு செஞ்சாலும் இதே மெத்தடே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், கெட்டியாயிருச்சு. அடியிலையும் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது உங்களுக்கு, ஏன்னா நிறையா நம்ம நெய் ஊற்றிருக்கிறதுனால. மறுபடியும் இந்த தண்ணி முடிகிற வரைக்கும் ஒரு 1/4 டம்ளராக இருக்கிற அளவுக்கு, அப்ராக்சிமேட்டாக 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றி கிளறிட்டே இருங்க. கிளற சுருண்டுரும். அதுக்கப்புறம் அல்வா மாதிரி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். இப்போ அந்த மாதிரி தெரியல இல்லையா, மாவு மாதிரி தான் தெரியுது. ஊற்றி கிளற அந்த கண்ணாடி மாதிரி வலுவலுன்னு ஒரு பதத்துக்கு வரும். அதுதான் நம்ம கோதுமை மாவு ஹல்வாவோட கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், இப்போவே தெரிஞ்சிருக்கும். அப்படியே வந்து கண்ணாடி மாதிரி அப்படியே புழுக்குன்னு வருது. இதுதான் வந்து கரெக்டான ஹல்வா பதம். ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக ஜாதிக்காய் தூளை அப்படியே துருவி ஃப்ரெஷ்ஷாக போட்டுருங்க. ஒரு சின்ன பிஞ்சு, 1/4 டீஸ்பூனை விட ஒரு கம்மியாக, அதோட ஃப்ளேவருக்கு மட்டும் இருந்தால் போதும். இந்த ஜாதிக்காய் தூளை வந்து உரைச்சி அதுக்கப்புறம் அப்படியே துருவி அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம 1/2 கப்பு நெய் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு நெய் அதை இப்போ வந்து சேர்த்திக்கலாம். அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா சேர்த்திட்டு மறுபடியும் அந்த அல்வாவில் நெய் கலர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. முந்திரி நம்ம ரோஸ்ட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சும் போடலாம். சின்ன சின்ன துண்டுகளாக முந்திரி, அப்புறம் பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே இதில் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து முந்திரி மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரம், கைவிடாமல் கிளறணும், அது ஒன்று தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேசரி அளவுக்கு கூட அவ்வளோ நேரம் நிற்க தேவையில்லை, ரொம்ப சீக்கிரமே ஆயிரும். அவ்வளோதான். நம்ம சுட சுட இதை எடுத்து பரிமாறிடலாம். இது வந்து ஒரு 4 to 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியவே வச்சு சாப்பிட்லாம். எப்போ வேணுமோ அப்போ போய் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா போதும், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.